உனக்கு வந்து நிறைய கஷ்டம் இருக்குது, ஆனால் நீ அதை வெளியே காட்டிக்க மாட்டே. எப்போதுமே அப்படி தான். எது கஷ்டம்னாலும் வெளியே ஹாப்பியாக சிரிச்சுட்டு பேசிட்டு, ஆனால் உள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு வேணால் புரியுது நல்லாவே. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். நீ வந்து நல்லா இருக்கணும். Happy birthday to me. Happy birthday to me. Thank you rock stars. எனக்காக இவ்வளோ பேர் மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்காக அவ்வளோ பேர் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் guys. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு மட்டுமே மிஸ் பண்ணீங்க, ஓகேங்களா? ஸோ நான் இதை திருப்பி கொடுக்கணும்ல. தென் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த வீடியோ. ஸோ இதை வந்து ஒரு 6 டாப்பிக்காக நான் பிரிச்சிருக்கேன். டாபிக் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மிஸ் பண்ண ஒவ்வொருத்தரோட பேரையும் நான் வந்து அவரோட நேமை சொல்லி தேங்க்யூ பண்ண போகிறேன். அண்ட் தென் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சில பேர் வந்து விஷயம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருக்காங்க. கேட்டால் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும். ஸோ மெசேஜில் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்ப. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ டாபிக் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நியூ இயருக்கு தான் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. பட் நான் என்னோட பர்த்டேக்கு ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன். ஸோ அது உங்கள் முன்னால் நான் மறந்தா கூட நீங்கள் அந்த பர்த்டேல ரெசல்யூஷன் எடுக்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் என்னால். ஸோ டாபிக் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் வீடியோ கிளிப்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க என்னோட பர்த்டே விஷஸை. ஸோ அதை பார்க்க போகிறீங்க. வெல்கம் பேக் ஓவர் ராக் ஸ்டார்ஸ். நான் வந்து டைரி தான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு யாராவது எப்படி யூஸ் பண்ணாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நான் ரீட் பண்ண போகிறேன். ஓவரால் கவுண்டிங் எவ்வளோ அப்படின்னா இந்த டாபிக்கோட எண்ணில் சொல்கிறேன். ஓகே, யூஸ் பண்ணது அப்படிங்கிறது தேங்க்யூ ஜாகி, தேங்க்யூ அப்துல், தேங்க்யூ வசன், thank you John, thank you Daniel, thank you Nofal. ஸோ வீடியோ கையாளம் சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ இந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டாங்க. அது வந்து நல்லா இருந்ததோ நல்லா இல்லையோ, பட் எனக்காக ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணாங்கல்ல. ஸோ அதுக்காக எனக்கு சொல்லிட்டா தேங்க்யூ மணிராஜா, தேங்க்யூ சங்கீதகுமார். வாய்ஸ் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் பேர் அனுப்பி விட்டாங்க. ஸோ அவங்க தேங்க்யூ ஆசிக், தேங்க்யூ செந்தில், தேங்க்யூ ஆசிக். அது வேற. ஓகே, தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ அனு, தேங்க்யூ சோமி, தேங்க்யூ அப்சல், தேங்க்யூ அஸ்வின், தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இதில் வந்து நார்மலாக பர்த்டே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஸ்டோரியும் போட்டாங்க, ஸ்டோரி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இன்க்ளூடிங் பண்ணி அதில் வந்துட்டு போயிருக்கோம், ஓகேங்களா? தேங்க்யூ ஆசிக் மை பிரதர், தேங்க்யூ ரிஸ்வான் பிரதர், தௌஃபிக், தேங்க்யூ அஸ்வின், தேங்க்யூ ஆசிக் பிரதர், தேங்க்யூ ஜெரம் சார், தேங்க்யூ விஜய் சார், தேங்க்யூ ஆதிப், தேங்க்யூ நோபுல். அது வேற இது வேற. தேங்க்யூ சகீல், தேங்க்யூ மொஹஜா, தேங்க்யூ ஷரீஃப், தேங்க்யூ எஃப்எஸ் கார்த்திக். அது வேற. தேங்க்யூ குட்டி குழந்தை மீன் கிரிக்கெட் வந்து சாங்கரன். அது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து இஃப்திகார், ஓகேங்களா? தேங்க்யூ அப்துல் காதர், தேங்க்யூ ஆதிப் தம்பி, தேங்க்யூ சுப்பையா, தேங்க்யூ ராஜேஷ், தேங்க்யூ இசக்கி, தேங்க்யூ பிரணவ், தேங்க்யூ இர்ஃபான், தேங்க்யூ நவீன், தேங்க்யூ ரஹீம், தேங்க்யூ ஜெயசுராஜா, தேங்க்யூ சங்கர், தேங்க்யூ ஆகாஷ், தேங்க்யூ அப்துல்லா ப்ரோ, தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ சிவராமன், தேங்க்யூ சிவா, தேங்க்யூ மனோஜ், தேங்க்யூ அழகுராஜா, முத்துக்குமார். ஸோ இதில் நான் யாரையாவது என்னை மிஸ் பண்ணவங்க வேறு யாராவது நான் மறந்துருந்தேன் அப்படின்னா எனக்கு ஸோ சாரி. இன்னும் எனக்கு சில பேர் மிஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பேரெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால சொல்லலை. தேங்க்யூ ஃபார் ஆல் மை ஃபேமிலிஸ். ஃபஸ்ட்டு வந்து தினேஷ், தட்ஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அவன் எனக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ரைஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே. லைஃப்லாம் நல்லா இருங்க ப்ரோ. உங்கள் யூடியூப் சேனலாக நான் பார்த்துருக்கேன். மோட்டிவேஷன் அந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டாக கண்டென்ட் போட்டுருக்கீங்க. அதே மாதிரி இங்கே தினமும் போட்டால் நல்லாயிருக்கும். ரெகுலராக வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. பார்த்து போடுங்க ப்ரோ வீடியோ, ஓகேவா ப்ரோ? ஒன் மோர் விஷ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தினேஷ் ப்ரோ. வந்து டெய்லி வீடியோ போட சொல்கிறாரு. பட்
இப்போதைக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஸோ நான் கிடைக்கிற டைமில் நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன் ப்ரோ. நீங்கள் சொன்னதுக்காக மட்டும் இல்லை, என்னோட ஸ்குவாட் ராக் ஸ்டார்ஸ்க்காக, அதாவது உங்களுக்காக தான். ஸோ எஸ், நான் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் வீடியோ, இன்ஸ்பிரேஷன் வீடியோ மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். பட் அது வியூஸே போக மாட்டேங்கே. ஸோ இல்லை ப்ரோ, ஹோப்லெஸ்ஸாக இருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கு நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா, ஸோ ப்ரோ வீடியோ போடுறது உங்களுக்கு வியூஸ் போனால் ஐ கேன் பி கான்ஃபிடென்ட். ஸோ அந்த வீடியோ நல்லா வியூஸ் போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ தான் தினேஷ். ஸோ நெக்ஸ்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ப்ளீஸ் நீ எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும். அதுவும் நாளைக்கு வந்து நீ அழவே கூடாது, எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைக்கக்கூடாது. ஏதோ நிறைய மெமரிஸ்லாம் வரும், அது எதுவுமே நினைக்காம நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ வந்து ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இரு. நீ வந்து எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்க, பாய்ஸ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸு எப்படி சொல்கிறதுனா, உன் கூட நான் இதுமாதிரி ஃப்ரெண்டாக லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன். ஆனால் இன்னுமே காண்டாக்ட்லலாம் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கால் பண்ணுறது, இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறது இன்னும் வரைக்கும் ஆச்சு. ஒரு ஃப்ரெண்டுங்கிற இதே இல்லை அவங்களுக்கு. ஆனால் உன்கிட்ட வந்து அது இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு அதனால தான் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். எப்படி சொல்கிறதுனே தெரில. ஏன்னா நீ வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. இது வரைக்காச்சும் ஒன்று இது வரைக்கும் நீ கிளாஸ்மேட்டும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இன்னொரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங் வந்து உன்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் நீ லாஸ்ட் வரைக்கும் இன்னுமே என் கூட இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு கஷ்டம்னா அந்த மாதிரி கூட இருந்த மாதிரி. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உனக்கு வந்து நிறைய கஷ்டம் இருக்குது, ஆனால் நீ அதை வெளியே காட்டிக்க மாட்டேன். எப்போதுமே அப்படி தான். எது கஷ்டம்னாலும் வெளியே ஹாப்பியாக சிரிச்சுட்டு பேசிட்டு, ஆனால் உள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு வேணால் புரியுது நல்லாவே. ஆனால் கஷ்டம் நான் நீ இருக்கிறது நினச்சி பார்த்தாலே எனக்கு உண்மையிலே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு நீ இன்னுமே கண்டிப்பாக நீ நல்லா பெரிய இதாக வருவ எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். நீ வந்து நல்லா இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். நீ கூட லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்.